ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யறதால இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 4-5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட கலருக்காக ஒரு 2லிருந்து 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7லிருந்து 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இதை எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். தக்காளி நல்லா சுருண்டு வந்ததும் இதில் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இதை வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதில் நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. மசாலால இருந்து லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 850 கிராம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து கொடுங்க. இந்த சிக்கன், இந்த மசாலா இது எல்லாமே நல்லா ஒன்றுபட்டு வரணும். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மூடி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. சிக்கன்ல இருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்ல இருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் போல் இது குக் ஆயிருக்கு. கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா குக் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.